ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கும்மு இன்ஃபோ. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அமைதியான, அழகான, ஆபத்தான இடத்துக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தானது தான். ஏன்னா நாங்கள் போன இடம் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். நாங்கள் போன வழியும் போன இடமும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடத்துக்கு பல பேரால் போக முடியாதுன்ற காரணத்தாலையும் நாங்கள் பார்த்த காட்சியை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காகவும் இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பலருக்கும் தெரியாத மேலகிரி ஐயப்பன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மேலகிரி ஐயப்பன் கோவில் கிருஷ்ணகிரியிலேருந்து 74 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஒசூர்லேருந்து 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. பைக்கர்ஸும் அட்வென்ச்சரஸான ட்ரெக்கிங்கை விரும்புகிறவங்களும் இந்த மலையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒசூர்லேருந்து போகிறவங்க தேன்கனி கோட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து ஐயர் போகிற வழியில் நமிலேரி கிராமத்தை வழியாக ஃபஸ்ட்டு கூடூரை ரீச் பண்ணணும். நமிலேரியிலேருந்து கூடூர் போகிற வழியில் அப்ராக்சிமேட்டாக 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே யானையோட சாணத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. யானைகள் எப்போ வேணாலும் நீங்கள் போகிற வழியில் வரலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். போகிற வழி எல்லாமே ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். இந்த ட்ராவல் அப்போது கூடூர் ஸ்ரீ கிரிஜா மல்லேஸ்வரா கோவில் வரும். அங்கே நம்மளோட வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 6 கிலோமீட்டர் மலை மேலே ட்ரக் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். மேலகிரி ஸ்ரீ ஐயப்பன் கோவிலுக்கு நம்மளால் தனியாக ட்ரெக் பண்ணி போக முடியாது. ஏன்னா நம்ம போகிறது ஃபுல்லாகவே ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால கரெக்டான பாதையும் இருக்காது. ப்ளஸ் நம்ம போகிற வழியில் எப்போ வேணாலும் வனவிலங்குகள் வரலாம். அதனால் உள்ளூர் மக்களை யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க. எங்களை மேலகிரி மலை அடிவாரத்தில் வசிக்கிற 70 வயது மதிக்கத்தக்க திரு சித்தையா அவங்க தான் எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. சான்ஸே இல்லைங்க. இவரை 70 வயசுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா காலை செருப்பே இல்லாமல் கரடு முரடான பாதையில் அவ்வளோ வேகமாக போனாங்க. இந்த காட்டில் நடந்து போக போக நாங்கள் பார்த்த இயற்கை காட்சி அவ்வளோ அழகாக இருந்தது. கூடவே எங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இந்த கோவிலுக்கு நம்ம நினச்சோன்னே போக முடியாது. ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் மலை மேலே இருக்கிறனால யாருமே போகிறதில்ல. ஸோ மேக்ஸிமம் இந்த கோவில் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படியே இந்த மேலகிரி மலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஜனவரி 1 இல்லைனா மகர ஜோதி அப்போ போனீங்கன்னா ஆளுங்க இருப்பாங்க. மகர ஜோதி அப்போது இங்கே இருக்கிற 18 படிக்கு படிப்பூஜையும் செய்கிறாங்க.
இந்த ஐயப்பன் கோவில் யானைகள், கரடிகள், காட்டுப்பன்னிகள் இந்த மாதிரி வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்டில் மலை மேலே அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ கூடூர் மல்லேஸ்வரா கோவிலேருந்து மேலகிரி ஐயப்பன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கூடூர் கிரிஜா மல்லேஸ்வரா கோவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே நடக்கணுன்னாங்க. தனியாலாம் நம்மளால் நடக்க முடியாது, வழி தெரியாது. ஏன்னா யானைங்க ஃபுல்லாக நிறையா இருக்குது. நம்மளோட இந்த ஊருக்காரங்க தான் ஒருத்தர் ஐயா வந்து வழி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்கள். அவர் தான் வழி காமிச்சிட்ருக்காரு. அவர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்போம். ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். நீங்கள் இந்த பாதையை தவிர வேறு எங்கிட்டாவது போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வழி தெரியாது, காட்டுக்குள்ளே மாட்டிக்கிடுவீங்க. அதே மாதிரி இந்த காட்டில் வந்து எந்த மொபைல் நெட்வொர்க்கு டவரும் கிடைக்காது. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு த்ரில்லிங்கான ட்ரெக்கிங்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா காடெல்லாம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. முன்னாடி ஐயா போயிட்டுருக்காரு பாருங்கள். அந்த பாதையை ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு சின்ன ஈ காக்கா சத்தம் கூட இல்லை. ரொம்ப பயங்கர காடாக இருக்குது. மேலகிரி ஐயப்பன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கூடூர் கிரிஜா மல்லேஸ்வரா கோவிலோட வீடியோ லிங்க் இந்த வீடியோவோட ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பாதை கூட சரியாக தெரியலை. அவர் எப்படி நடந்து போகிறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் வளைஞ்சு போயிட்டுருக்கோம். சான்ஸே இல்லை, அவர் இல்லைன்னா நாங்கள் வந்திருக்கவே முடியாது இந்த பக்கம்லாம். எவ்வளோ இடத்துக்கு ட்ரெக்கிங் போயிருக்கோம். நான் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் போனதே கிடையாது. இந்த மாதிரி காட்டுப்பகுதிக்கு போகும்போது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு போனாலும் காட்டுக்கு வெளியே வந்து போடுங்க. பாருங்கள், இந்த பிளேஸை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, அழகாகவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. உங்கள் அளவு கூட என்னால் வேகமாக நடக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஐயா வந்துட்டு காட்டுக்குள்ளேயே செருப்பே இல்லாமல் அவ்வளோ வேகமாக நடக்கிறாரு. நம்மளால் இந்த காலத்தில் நம்மளால் வந்து செருப்பு இல்லாமல் காட்டில் நடக்க முடியுமான்றது ரொம்ப டவுட் தான். நடக்கவும் முடியாது.
பாருங்கள் இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களோட ரைட் சைடில் பாருங்கள் எப்படி இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் பாருங்க எப்படி இருக்கு. சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. அஞ்சு கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே நடந்து போகணும். ஏன் இந்த கோயிலுக்கு எப்பெல்லாம் வருவாங்க? ஆமாம், ஐயப்பன் கோயிலுக்கு பண்டிகைக்கு தான். இந்த கார்த்திகை மாதம் பொங்கலுக்கு இருப்பாங்களா? ஆமாம். ஆனால் இப்படி தான் நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லை. இந்த காட்டில் நிறைய காட்டு நெல்லி மரங்கள் நிறைய இருக்குன்றாரு. ஆனால் இப்போ மழையே இல்லாதனால எந்த ஒரு காயும் இல்லை. நாங்களே ஒரு பயத்தோடு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் இன்னும் போயிட்டே இருக்குது வழி. எங்களுக்கு தான் நடந்து மூச்சு வாங்குது. ஐயா அவர் பாடு போயிட்டே இருக்கார். அவர் எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே போயிட்டே இருக்கலான்றாரு. மேலகிரி ஐயப்பனை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வழியாக தான் வந்து ஆகணும். நான் தனியாலாம் வந்து இந்த காட்டில் மாட்டிக்கிறாதீங்க. பாருங்கள் யானையோட இதெல்லாம் கிடக்கு. ஐயா தான். ஐயா உங்கள் பேர்? சித்தா. சித்தா. ஊடூர் சேர்ந்த சித்தா ஐயா தான் வந்து எங்களை கூப்பிட்டு வர்றாரு. கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைன்னா, நல்லா பார்த்துக்கிறங்க, இவர் மட்டும் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே நடந்து வந்துருக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கிரிஜா மல்லேஸ்வரா கோயில் கொஞ்சம் மேலே வந்தீங்கனாலே ஒரு 2-3 வீடு தெரியும். அங்கே இவரை கேட்டாலே சொல்லிடுவாங்க. பேர் வந்து சித்தா ஐயா. டெய்லி களி சாப்பிட்றனால தான் இவ்வளோ வேகமாக அவரால் நடக்க முடியுதுன்றாரு. நம்ம சாப்பாடு சாப்பிட்டு 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியல. ஏன் டெய்லி களி இல்லாமலாம் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பாடெல்லாம்? ஆனால் வீட்டில் டெய்லி களி செஞ்சிருவீங்க. களியோட என்ன இது ஊற்றிக்கிறதுக்கு? இல்லை களியோட என்ன சேர்ந்து சாப்பிடுவீங்க? சாறு. சார் தானா? அவங்க இன்னும் 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. நான் அடுத்த 3 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே மேடு தான். பார்த்தீங்களா இந்த தூரமாக தெரியுது பாருங்கள். அந்த பள்ளத்துலேருந்து தான் நாங்கள் ஏறி வந்திருக்கோம். மழை இல்லாதனால எங்களால் ஏற முடியுது. சப்போஸ் மழையெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏறவோ இறங்கவோ முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஐயா வயசானவர் தான், ஆனால் எவ்வளோ வேகமாக போகிறாரு.
நாங்கள் நடந்து வந்த பாதையை பாருங்கள். இது வழியாக தான் மேலே ஏறி வந்திருக்கோம். தெரியுதுங்களா? அவ்வளோதானா? இப்போ நாங்கள் நடந்து வந்த மாதிரி இன்னொரு மேடு இருக்கான். அதை தாண்டிட்டா அப்புறம் கோயில் வந்துடும்ன்றாங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காந்துக்கிறோம், இல்லைன்னா கண்டிப்பாக நடக்க முடியாது. இதுக்கப்புறம் வழியே காணோம். பார்த்தீங்களா, வழியே இல்லை. ஐயா, இப்போ இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு காட்டு விலங்கு, அதான் யானை அது மாதிரிலாம் வந்துச்சா என்னங்க ஐயா பண்ணுறது? என்ன பண்ணுறது? போய் பின்னுக்கு ஓடி வச்சாங்க. ஓடி தான் போனேன், வேறு வழி இல்லை. ஆனால் இந்த டைம்லலாம் வருமா? வராது. காலையில் சாயங்காலம் தான் வரும். சரிங்க, இவர் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டில் வந்துட்டு ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குன்றது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு உண்மையிலே இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பாருங்க எவ்வளோ அடர்ந்த காடு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் கொஞ்சம் சமமாக இருக்குது. இது கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏரியாலாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் ரொம்ப வெயிலாக இருக்கனால நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இந்த காட்டில் தண்ணியெல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாவது எடுத்துகிட்டு வரணும். 1 லிட்டரில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அதே மாதிரி வயசானவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. அங்கங்கே குழி தோண்டியிருக்கியா? அது காட்டு கரடியா? அங்கங்கே நிறைய குழி தோண்டியிருக்கு. அது என்னான்னு கேட்டோம், காட்டில் கரடிகளாக இருக்கான். இந்த கரடி தான் நிறைய பள்ளம்லாம் தோண்டி வச்சுருக்காங்க அங்கே. நாங்கள் தைரியமாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் எங்கள் மனசுக்குள்ளே ஐயப்பன் அடித்து தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி காட்டில் போகும்போது யானையெல்லாம் பார்த்துட்டோம்னா சைலண்டாக நிற்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பள்ளத்தை நோக்கி ஓடி போயிடணுமா. ஏன்னா யானை வந்து பள்ளத்தில் இறங்காதுன்றாங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக இறங்கிட முடியும் பள்ளத்தில், ஆனால் யானை வந்து இறங்காது. நீங்கள் ஆப்போசிட்டாக மேட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து யானை நம்மளை விரட்டிடும்.
இதுதான் காட்டு நெல்லிக்காய் மரம். இந்த மாதிரி இந்த காட்டு நெல்லிக்காய் வந்து இந்த காட்டில் நிறைய இருக்குது மரம். ஆனால் ஒரு இதுலேயும் ஒரு காய் கூட இல்லை சாப்பிட்லான்னா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலை உங்களை காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போக முடியாதவங்க ஆ ஆ ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததை ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. கோட்டை தான் அந்த மாதிரி கோட்டை அந்த தூரமாக தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை, அது எல்லாமே வந்து கோட்டைகள். அந்த காலத்துலேயே ராஜாக்கள் கட்டியிருக்கிறாங்க. இப்போவே இவ்வளோ காடாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் மதில் சுவர்கள் கட்டி இங்கே வந்து ராஜாக்கள் பதுங்கியிருக்கதா சொல்கிறாங்க. வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு தூரமாக பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த கோட்டையோட செவர் தெரியுது. ஏன் இந்த கோயில் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? இந்த கோயில் தான் ஒரு 15 வருஷம். அந்த கோயில் பசவேஸ்வர கோயில். ஆமாம், பாருங்கள் இந்த மலை மேலேயும் கல் மேலே கல் அடிக்க வச்சு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. என்னென்னா அந்த மாதிரி கட்டும்போது நமக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு வீடு கட்ட முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. பாருங்க எவ்வளோ பேர் வீடு கட்டியிருக்காங்க கல்லுலையே. இப்போ தான் ஒரு ஆரோ மார்க் தெரியுது. ஐயப்பன் கோவில் செல்லும் வழின்னு இந்த பாறை மேலே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான வழியில் தான் வந்துட்டுருக்கோம். மேலகிரி ஸ்ரீ ஐயப்பன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த காட்டுலேயே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ரெக்கிங் இருக்கும். இது வந்து ரொம்பவே கஷ்டமான ப்ளஸ் ஒரு த்ரில்லிங்கான ட்ரெக்கிங்காக தான் இருக்கும். பாருங்கள் இந்த காட்டில் வந்து யாரும் நெருப்பு வச்சு விட்ருக்காங்க. அதனால தான் எல்லாம் இந்த மாதிரி கிடக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி காட்டில் வரும்போது தயவு செஞ்சு உங்களோட பிளாஸ்டிக் இதுவோ தேவையில்லாத குப்பைகளை வந்து இங்கே போட்டு போகாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து அது ஒரு உணவுப் பொருளாக நினச்சி சாப்பிட்டு சாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ காட்டை வந்து அசுத்தம் பண்ணாமல் போங்க. அதே மாதிரி இந்த காட்டில் வந்து நிறைய இடத்துல சின்ன சின்ன வழிகள்லாம் பிரியும். அந்த வழிகள்லாம் போகாமல் நீங்கள் நேராக மட்டும்தான் போகணும். இது ஒரு மேடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. 4 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டோம். 4-4.5 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனால் தான் மேலகிரி ஐயப்பனோட தரிசனம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காட்டில் வந்து நிறைய இடத்துல சின்ன சின்ன வழிகள்லாம் பிரியும். அந்த வழிகள்லாம் போகாமல் நீங்கள் நேராக மட்டும்தான் போகணும்.
இது ஒரு மேடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. 4 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டோம், 4-4.5 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனால் தான் மேலகிரி ஐயப்பனோட தரிசனம் நமக்கு கிடைக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த வீடியோ பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க நல்ல வழி தெரிஞ்சவங்களோட, அதாவது உள்ளூர் மக்களோட உதவியோடு வாங்க. தனியாக வந்து காட்டில் மாட்டிக்கிறாதீங்க. சின்ன மலை மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் பாதை வந்து நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. மலை ஏறி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். நான் திரும்பவும் இந்த மாதிரி தான் ஏறுது. வழியே தெரியல. யானை சாணம். இப்போ நீங்கள் இந்த பாறையில் பார்க்குறது ஒரு வகையான காளான். இதுதான் இந்த காட்டு ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. இங்கே உள்ள மக்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஒரு கடைகளில் கொடுத்துட்றாங்க. இது பிரியாணிக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நாங்கள் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். முதல்ல தூரத்தில் ஒரு கூடாரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது விநாயகர். ஓ சுவாமி சரணம் ஐயப்பா. இதான் அந்த கோயிலோட 18 படிகள். ஒரு வழியாக மேலகிரி ஐயப்பன் கோயிலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, இதுதான் கோயில் இருக்கிற ஏரியா. உண்மையிலே இவ்வளோ பெரிய காட்டில் ஒரு சின்னதாக ஒரு அழகாக சிம்பிளாக இருக்கிற ஒரு ஐயப்பன் கோவில். இங்கே வந்து ஆளுங்களை பார்த்தோன்னு தான் எங்களுக்கே ஒரு தைரியம் வந்தது.
வணக்கம் சாமி, சொல்லுங்கள் உங்கள் பேர், இது எந்த மாதிரி கோவில், எங்கே இருக்குன்றது மட்டும் தகவல் சொல்லுங்கள். எங்கள் பேர் மணிகண்டன். நாங்கள் தேன்கனிக்கோட்டை நின்று வந்திருக்கோம். தேன்கனிக்கோட்டை பக்கம் இருதுக்கோட்டை கிராமம் இருக்குது. அது தாண்டினது நம்லேரி வரணும். நம்லேரி நின்று பூச்சுவாடி கிராமத்துக்கு வந்து அங்கே நின்று ஒரு 5 கிலோமீட்ரு மல்லேஸ்வர சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து கேட்டிங்கன்னா நம்ம ஐயப்ப கோயிலுக்கு போகிற வழி இருக்குது. அங்கே நின்று கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் வரும். ஃபுல்லுக்கு இப்போ ஃபாரஸ்ட் பாதை தான். இப்போ 6 கிலோமீட்டர் மலை ஏறி தான் வரணும். மலை ஏறி தான் வரணும். வரும்போது குரூப்பாக வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக நல்லா இருக்கும். ஆனால் ஐயப்ப இந்த கோயில் கட்டி 33 வருஷம் ஆகுதுங்களாம். ஆனால் இது வரைக்குமே வந்து பக்த கோடிகளுக்கு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்துட்டே இருக்காங்க. ஒரு டைம் வந்து போனவங்க நெக்ஸ்ட் டைம் 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு வந்து சாமி இருக்காருன்னு பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த கோவிலில் எப்போ திறந்துருப்பாங்க? நார்மலாக திறக்க முடியாது. ஆனா நீங்க வரதா இருந்தா ஒரு 10 பேர் வர மாதிரியா இருந்தா கோயில் பூசாரி நம்பர் இருக்கு, அது கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வந்து சாமி கும்பிட்டு அவரே கைட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வந்துடுறாரு. அவரே கைட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வந்துடுவாரு. ஸோ இந்த கார்த்திகை மாதம் தான் பொங்கல் அப்படின்லாம் கிடையாது, நடுவில் கூட வரலாம். உங்க கோயில் நீங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன ஏரி இருக்குது. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி வந்து நிறைய மூலிகைகள் கலந்ததுன்னு இந்த சாமி சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிற தண்ணி குடித்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அந்த ஏரியை போய் பார்க்கலாம் வாங்க. சின்ன ஏரி தான், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மூலிகை தண்ணி, இந்த தண்ணி மூலிகை, இந்த நாட்டு மாட்டு கோமியம் அங்கே ஊறுது, அதெல்லாம் வருது இங்கேக்கு மண்ணில் ஊறி. நாட்டு மாடுங்க தான் இங்கே இருக்கிறது. அப்படியா? அதுதான். அதனால நானும் இப்போ ஒரு 20 வருஷமா சுடு தண்ணி தான் குடிக்கிறது. இருந்தாலும் இங்கே வந்தால் பஸ் தண்ணி குடிக்கிறோம். இங்கே மட்டும். ஓ, சாமி வந்து வீட்டில் வந்து சுடு தண்ணி தான் குடிக்கிறாரு, ஆனால் இங்கே வந்தால் மட்டும் ஆமாம் பச்சை தண்ணி மட்டும் தான் குடிக்கிறீங்க. இது குடிக்கும்போது ஒன்றும் ஆகிறது இல்லையா? ஒன்றுமே ஆகிறது யாருக்குமே ஆகுது. எவ்வளவு நேரத்துல கூட குளிக்கலாம். இப்போ 48 நாள் இங்கே இருந்தேன். அப்ப கூட 2 டைமும் குளிப்பேன். பரவாயில்ல, எதுவுமே பிடிச்சது இல்ல, பிடிச்சதும் கிடையாது. 48 ஏகப்பட்ட கூட்டம். 49வது நேத்து தான். அப்பயும் கோயில் எங்க அண்ணா ஒருத்தர் கோயில் பூட்டிட்டு நடுறான்றாரு. பூட்ட முடியல, கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, அளவு கடந்த மழை. ஆனா இந்த காட்டுலயும் அவ்வளவு பேர் வர்றாங்க. நிறைய வருது. நீங்க எங்க இருக்கீங்க சாமி? நான் நம்லேரில். சாமி உங்க பேரு? டிகே கோபால். டிகே கோபால். உங்க மொபைல் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இப்போ இந்த கோயிலுக்கு வரணும்னா உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீங்க வந்துடுவீங்களா? வழி காமிச்சிட்டு வந்துடுவீங்க. இவங்கள யாருன்னா ஒருத்தர் கூட கூட்டிக்கிறது. யானைகனி எங்கன்னா குறுக்க இருந்தா இவங்க பக்க வழியில் கூட்டின்னு வந்துடுறாங்க. அப்படியா? சரி. நாம அப்படியே வந்துட்டு பின்னுக்கு போயிடுவோம். அவங்க அப்படி இல்ல, இங்க குறுக்க வருதுன்னா இப்படி எங்கன்னா வளர்ச்சி கூட்டின்னு வந்து விட்டுருவாங்க. அதுக்கு அவங்கள கூப்பிட்டுக்கிறது. ஓ, சாமி வந்து உள்ளூர் மக்களோட உதவியோட தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு தான் யானை எங்க இருக்கு, யானை வந்து எப்படி தெரியும், அது ஓடி ஆடுறது தெரியும். அவங்க வந்து நாம அவங்கள கூட கூட்டிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சரி இப்படி போயிடலாம், இங்க குறுக்கு இது வழி விடுறது இல்ல, இப்படி போயிடலாம்னு சொல்லி அவங்க பக்கம் வழி தெரியும். அவங்களுக்கு நமக்கு தெரியாது. ஆமா, அவங்க கூட்டின்னு வந்து ஃபர்ஸ்ட் இருந்து இவர் தான் எனக்கு உதவியா இருந்தது. எங்க சித்தையா தான். சித்தையா. பின்னாடி வந்து என்ன ஏமாத்திட்டாரு. ஏன், என்னாச்சு? என்னவோ தெரியல. அவர் தான் அந்த ஜோதி இதெல்லாம் கூட அவர் தான் செய்யறது. எல்லாம் வரும்போது சொல்லிட்டு வந்தாரு. எல்லாம் அவர் தான் செய்யறது. மத்தியில் வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டாரு. இந்த கோவில் பூசாரி திரு கோபால் ஐயா அவங்களோட ஃபோன் நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். போகிறவங்க இவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த பள்ளம், இந்த பள்ளத்தில் தான் நிறைய யானைங்க இருக்கான். ஸோ வெயிலுக்காக எல்லா யானையும் இந்த பள்ளத்தில் போயிடும். ஈவினிங் மட்டும்தான் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறி மேலே வந்துடுமா. மேலே ஏறி வந்து நம்ம இந்த ஏரிக்கு வந்து தண்ணி குடிக்க வந்துடும். ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வெறும் காடும் மலையும் தான் இருக்குது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மேலகிரி ஐயப்பன் கோவில் இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரியட்டும். நாங்கள் வந்த நேரம் ஐயப்பனுக்கு நிறைய அபிஷேகம் அலங்காரம்லாம் நடந்தது. சாமியை பார்த்துட்டோம். இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி 3:30. கீழே எவ்வளோ நேரத்துக்கு போக முடியும்னு தெரியல, பார்க்கலாம். கீழே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஏரியாவில் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்குங்க டவுனில். செருப்பு இல்லைன்னா கூட ஈஸியாக இறங்கிடலாம். நான் செப்பல் போட்டு இறங்கினோம்னா ரொம்ப ஸ்லிப் ஆகும், பார்த்துக்கிறேங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலும் இடமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சித்தையா இருக்கிறது வந்து இந்த வீடு தான். நம்ம இந்த வழியாக இந்த வீடை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ நீங்கள் இங்கே வந்து அவர் சித்தையா இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இருப்பார். அவர் இருந்தாருன்னா அவரை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. ஐயாவோட குடும்பம் இதுதான். குடும்பம் அவரோட பொண்ணு நீங்கள். இவர் தான் எங்களை மலைக்கு கூட்டி போயிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.